ஒரு ஆழ்ந்த அமைதி நிலை. அதை எய்துவதற்காகத்தான் இந்த தியானம்ங்கிற மனோப்பயிற்சி செய்கிறோம். மனம் நிற்கணும். அதனுடைய இயல்பு அலைதல், ஆனால் அது நிற்கணும். இந்த மனோப்பயிற்சியுடைய நோக்கம், தற்சோதனை பயிற்சியுடைய நோக்கம் மனம் இயல்பாக நிற்கணும். நிற்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிற்கும். எப்போ அந்த மனம் சமாதானம் அடைகிற போது, நேற்று சொன்னோம், ஓரளவிற்கு சமநிலை, மனசில் ஒரு நிறைவும் அதனால் ஒரு சமாதானமும், அதன் மூலமாக அமைதி. அமைதி என்பது மன சமாதானத்தால் வரக்கூடிய ஒரு அசைவற்ற நிலை. அந்த ஆழ்ந்த அமைதியில் சில ரகசியம் இருக்கு. எப்போ உங்கள் மனம் முற்றிலும் நிற்கிறதோ, யாதொரு எண்ணமும் இன்றி சிந்தனையும் இன்றி எங்கும் செல்லாமல் அப்படியே நிற்கிதோ, சிறிது நேரம் தொடர்ந்து நிற்கணும். அப்படி நிற்கிற போது அனுபவம் ஏற்படும். அது நின்று அறிதல் என்று சொல்லும். பொதுவாக மனம் இயங்கி தான் எல்லாவற்றையும் அறிய முடியும். மன இயக்கம் மிக மிக அவசியமானது. அது இயல்பாகவே புலன்வழி இயங்கி கொண்டு தான் இருக்கவும் செய்யுது. புலன்வழி மனம் இயங்கி இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து வியந்து பார்த்து ஆழ்ந்து சிந்தித்து இயற்கையில் இருக்கிற எத்தனையோ ரகசியங்களை மனம் கண்டுபிடிச்சிருக்கு. அதே மனம் நின்று அறிவதற்கு ஒரு ரகசியம், ஒரு உள்ளார்ந்த ரகசியம் இருக்கு. மனதினுடைய ஆழத்தில் ஒரு ரகசியம் இருக்கு. அதை உணர்கிற போது ஏற்படுகிற அனுபவம் நம்முடைய அறிவுக்கு தெளிவை கொடுத்தோம். அதற்கு தான் நாம் அனைவருமே ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். மனம் இயல்பாக நிற்கணும். தியானம் பொதுவாக வயிற்றில் உணவு இல்லாத போது செய்யணும். அதிலும் இந்த சட்னி சாம்பார் போனால் அவ்வளோதான். நான் இங்கிருந்து அப்படியே லேசாக கண்ணு திறந்து பார்த்தபோது நீங்கள் எதை உண்டீர்கள், எவ்வளவு உண்டீர்கள் என்று தெளிவாக தெரியும். உணவு வயிற்றில் இல்லாமல் இருக்கணும். இல்லைன்னா பழங்கள் மட்டும் இருக்கலாம் கொஞ்சமாக. உடல் அசையாமல் இருக்கணும், முக்கியம். நான் அசையாமல் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கணும். நம்ம அறியாமல் உறக்க வரும், விழித்து கொள்ளும். அந்த கழுத்தை நீங்கள் கீழே போட்டுட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு. அது நிமிர்ந்து இருக்கணும், முதுகுத்தட்டு நிமிர்ந்து இருக்கணும். அடிக்கடி உடல் உணர்வு அசைவற்று இருக்கிறேன்னா பார்த்து கொள்ளணும். மூச்சை கவனிக்கணும், அதனுடைய இயல்பான மூச்சு ஓட்டம். யோகம் என்பது அது ஒரு உன்னத நிலை. ஏதோ 20 நிமிடம் கண்ணை மூடி இருந்தோங்கிறது அல்ல. அறிவு விழித்து கொண்டு உடலையும் அசைவற்ற உடலையும் இயல்பான மூச்சையும் புருவ மத்தியில் அல்லது உச்சியில் மனம் நிற்குதான்னு கவனிக்கணும். இந்த கவனங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கவனித்தல் என்பதற்கு தான் அவேர்னஸ் என்று சொல்றோம். விழிப்பு, அறிவு விழித்து கொண்டு உடல் அசையாமல் இருக்குதா, மூச்சு எப்படி ஓடுது,
மூச்சு சில நேரத்தில் ஓடாமல் நிற்கும். நீங்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து ஒடுங்குகிற போது மூச்சு அப்படியே நின்று விடும். மூச்சு நிற்பது கூட நீங்கள் உணர முடியும். அது கபாலத்தில் ஓடுவதையும் உணர முடியும். கபாலத்தில் ஓடணும். பிராணசக்தி கபாலத்தில் இடகலை பின்கலை சுழுமனை என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தில் அது ஓடணும். அதை ஓட விடுவதற்காகத்தான் நான் சொல்லும்போது உச்சியில் அந்த குண்டலினி சக்தி உச்சி முழுவதும் வலமாக சுழன்று ஓடுவதாக பாவனை செய்யுங்க. முதல்ல பாவனை போதும். ஏன்னா இது ஆழ்ந்து போக வேண்டிய விஷயம். எடுத்ததும் வராது. நிறைய புதிய அன்பர்கள் இருக்கிறீங்க, எடுத்ததும் வராது. என்ன பாவனை செய்கிறோம்? ஒரு சக்தி உச்சியில் வலமாக சுரண்டு கொண்டே இருக்கிறது. பாவனை செய்து மனசில் வேணால் லேசாக சொல்லிக்கொள்ளுங்க, வலமாக சுற்றுது, சுழலட்டும். அப்படியே சுழண்டு 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 அந்த சுழற்சியினுடைய மையம் ஒரு சென்டர் கோர், அந்த மையத்திற்கு மனதை கொண்டு வரணும். இதெல்லாம் அற்றுவில் நீங்களாக முயற்சி செய்து, ஆரம்பத்தில் அது கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் முயற்சி பண்ணணும். மத்திய பார்க்கணும். பார்க்கும்போதே மனசில் ஒரு சங்கல்பம், ஒரு புள்ளி அளவுக்கு ஒடுங்குது. நீங்கள் தனியாக தவம் செய்யும்போது ஒரு புள்ளி அளவுக்கு ஒடுங்குது, ஒடுக்கம், ஒடுங்கட்டும். அப்படி நீங்கள் ஒரு சின்ன சங்கல்பம் செய்கிற போது இந்த மனம் வேறு எண்ணங்களுக்கு செல்லாது. அது எப்போவும் வேறு எண்ணங்களுக்கு செல்வதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு எண்ணமாக மாற்றுங்க. ஒரே எண்ணம். எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம். என்ன எண்ணம்? ஒடுங்குது, மனசில் ஒடுங்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒடுங்கும். அந்த ஒடுக்கம் உள்நோக்கிய ஒடுக்கமாக இருக்கணும், மூளைக்கு உள்ளே போகிறது போல. இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கட்டளை சங்கல்பத்தின் மூலமாக ஒரு கட்டளை இடுறீங்க. அகநோக்கி கீழ் நோக்கி அந்த சக்தி செல்லட்டும். செல்லுதா? செல்லட்டும் நினச்சிட்டு செல்லுதான்னு எட்டி பாருங்க, செல்லும். அது உள்நோக்கி ஒடுங்கியதும் தானாக பரவ ஆரம்பிக்கும். குண்டலினி சக்திங்கிறது ஒரு மின்காந்த சக்தி, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த மின்காந்த அலை மூளை முழுவதும் பரவணும். அது எந்த அளவுக்கு பரவுதோ அந்த அளவுக்கு உறங்கி கொண்டிருக்கிற சிற்றறைகளெல்லாம் இயக்கத்திற்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா மூளை என்பது ஒரு அற்புதமான பெட்டகம். இயற்கை ரகசியங்களை தன்னுள் அடக்கமாக வைத்திருக்கிற ஒரு அற்புதமான பெட்டகம் மூளை. இயற்கையினுடைய வெளிப்பாடுகளில் இறுதியான வெளிப்பாடு மனித மூளை. மனித உடலில் பிரதானம் மூளை. மூளையில் கோடிக்கணக்கான சிற்றறைகள் இருக்கு. ஒவ்வொரு சிற்றறைகளிலும் கோடிக்கணக்கான பதிவுகள் இருக்கு. சொல்லப்போனால் இந்த முழு இயற்கையில் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் மூலப்பதிவாக வச்சிருக்கு. அந்த மூளையை கொண்டு தான் மனம் இயங்குது. ஆகையினால்தான் அருள் தந்தை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனம்னா என்ன? இந்த சிற்றறையில் என்னென்ன பதிவு இருக்கோ அது சூழ்நிலைக்கு தக்கவாறு எழுச்சி பெற்று எண்ணங்களாக எழுவது, அதற்கு மனம் என்று பெயர். அந்த மனதிற்குள்ளாக அது இயற்கையினுடைய மாபெரும் நிதி என்று சொல்றார். நிதின்னு சொன்னால் வற்றாத செல்வம். இயற்கையில் நிறைய செல்வங்கள் வெளிப்பட்டிருக்கு, இயற்கை வளங்கள் என்று சொல்கிறோம். அனைத்து வளங்களிலும் பல ரகசியங்களும் இருக்கு. அது எப்படி வெளிப்பட்டது, எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது, என்ன விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் ஒரு ரகசியமான ஏற்பாடு. அத்தகைய ரகசியமான ஏற்பாடுகள் அனைத்திலும் மனம் என்ற எழுச்சி, அதை உச்சம் என்று சொல்றோம். The peak of evolution is human mind. அப்போ அந்த மூளை என்பது
இதுவரைக்கும் வெளிப்பட்டிருக்கிற தோற்றங்களில் இறுதியான வெளிப்பாடு. அதில் அனைத்து இயற்கை ரகசியங்களும் இருக்கு. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, அதை விட பெரிய நிதி இல்லை. மனதிலே உழவலாம் மற்றெங்கு தேடுவீர். நம் மனதிற்குள்ளாக இயற்கையினுடைய அனைத்து ரகசியங்களும், இன்னும் சொல்லப்போனால் ரகசியங்களுக்கெல்லாம் தலையான ரகசியம் என்று ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு விதையிலிருந்து மரம் எழுவது ரகசியம். ஒரு விதை மீண்டும் பல விதைகளாக மாறுவது, வெளிப்படுத்துவது ரகசியம். பூமி சுழல்வது ரகசியம். நாம் ஒரு நிமிடம் நாம் தோன்றியிருப்பது ரகசியம். நமது உடலுக்குள்ளாக நடைபெறக்கூடிய இயக்கங்கள் ரகசியம். சொல்லப்போனால் இந்த முழு இயற்கையில் எல்லாமே ரகசியம். மிராக்கிள்ஸ் என்று சொல்றோம், அற்புதங்கள். இப்படி பல ரகசியங்கள் இருக்குது. மனிதனுடைய அறிவு அதை ஒன்றின் பின் ஒன்றாக அவிழ்த்திருக்கு. இயற்கை ரகசியங்களை அவிழ்த்திருக்கிறோம். நெருப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம், மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், பலவிதமான மின்சாதனங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். காலத்தையும் தூரத்தையும் வென்று நிற்கிற அடையாள சின்னமாக அந்த மொபைல் ஃபோன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் இயற்கையினுடைய ரகசியங்கள். ஆனால் இந்த அனைத்து ரகசியங்களுக்கும் ஒரு மூல ரகசியம்னு ஒன்று இருக்கு. த சீக்ரெட் ஆஃப் ஆல் த சீக்ரெட்ஸ், மூல ரகசியம். அது எங்கே இருக்குதா? மனதிலே இருக்குதா, மனதினுடைய ஆழத்தில் இருக்கு. அந்த தலையான ரகசியத்தை உணர்ந்து அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த யோகா. யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். அந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய, அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய, பல ரகசியங்களை தன்னகத்தை பெட்டகமாக வைத்து கொண்டிருக்கிற அந்த மூல ரகசியத்தை அதனோடு இணைந்து உணர்ந்து கொள்ளுதல் யோகா, கம்யூனியன். இதற்கு சில தகுதிகள் தேவைப்படுது. எல்லாரும் கண்ண மூடி இருந்தால் அடைஞ்சிட முடியுமான்னா முடியும். இந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அறிவில் கொஞ்சம் தெளிவு தேவைப்படுது. அது விவேக புத்தின்னு சொல்கிறோம். ஆதிசங்கரர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற போது, இந்த இயற்கையினுடைய மூல ரகசியத்தை அறிவதற்கு அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அத்வைதம் தான் மூல ரகசியம். அத்வைதம் என்று சொன்னால் வேறு வேறு அல்ல, ஒன்று என்றும் அர்த்தம் அல்ல. நீங்கள் வேறு அல்ல என்று சொன்னால், பல பல அல்ல என்று சொன்னால் ஒன்று என்று எடுப்போம். அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்று என்று சொல்கிற போது அதுவும் ஒரு எண்ணம், ஒரு நம்பர் தான். இது எண்ணம் அல்ல, அதை கவுண்ட் பண்ண முடியாது, அது எண்ணிக்கைக்கு உட்படுத்த முடியாத ஒரு மாற்று நிலை. துவைதத்திற்கு மாற்று ஆதுவைதம், அத்வைதம். அதுக்கு ஒரு தனி வார்த்தை இல்லை பாருங்க. துவைதம் இருக்கு, அதனுடைய எதிர்ப்பதம் என்று தனி வார்த்தை இல்லை. ஆதுவைதம், அத்வைதம். அந்த அத்வைத நிலையை உணர்வதற்கு ஆதிசங்கரர் சொல்றாரு, உனக்கு விவேக புத்தி இருக்கணும். சாதா புத்தி அல்ல, விவேக புத்தி. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிற, பகுத்து பார்க்கிற, மீண்டும் தொகுத்து பார்க்கிற ஒரு விவேக புத்தி இருக்கணும். இதை நான் உணர்ந்தே தீர்வேன் என்ற திட சிந்தனை, வைராக்கியம் இருக்கணும். கிட்டத்தட்ட 250 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இதில் யாருக்கு அது இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆகவே பொதுவாக அந்த கருத்துக்களை சொல்லிகிட்டே வராங்க. அது யாருக்கு காது இருக்கிறதோ, காது இருக்கிறவன் கேட்க கடவன். உங்கள் எல்லாருக்கும் காது இருக்கலாம், ஆனால் அந்த விவேக புத்தி அதை புரிந்து கொள்ளுகிறேன், அல்லது நான் புரிந்தே தீர்வேன் என்ற ஒரு அணுகுமுறையோடு கூடிய சிந்தனை,
உங்களுக்கு இருக்கணும். இருக்குமானா அந்த தலையான ரகசியத்தை தவத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆக நமக்கு இப்போ என்ன வேணும்? தகுதி மேம்பாடு, தர மேம்பாடு, திற மேம்பாடு வேணும். திறனை அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய தரத்தில் மாற்றம். நேற்று சொன்னோம், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் நாம் ஏற்று வைத்திருக்கிறோம், நம்பி ஏற்றிருக்கிறோம். இப்போ சொல்கிறோம், எதையும் நம்பி ஏற்க வேண்டாம். நம்பிக்கை மாற்றத்துக்கு உட்பட்டது. நேற்று சரி, இன்று அது தவறாக ஆகிடும். அதான் நம்பிக்கை. நேற்று தவறு, இன்று சரியாயிடும். அப்படி இல்லாமல் நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காது அறிவின் பூர்வமாக சிந்தித்து, இப்போ நான் உங்கள் அறிவை தூண்டுகிற போது உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு சிறு அடி விழும். சில நேரம் உங்களுக்கு என் மீது சிரமம் வரலாம். இவர் எப்படி இதை சொல்லலாம்? வரட்டும், நல்லது. விவாதம் வரட்டும். ஆனால் அந்த விவாதம் உங்களுக்குள்ளாகவே நிகழணும். செல்ஃப் ஆர்கியூமெண்ட் என்று சொல்றோம். அடுத்தவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுறது இல்லை. யூ ஷுட் நாட் ஆர்கியூ. உங்களுடைய ஆர்கியூமெண்ட், விவாதம் உங்களுக்குள்ள நிகழ்த்தணும். நிகழ்த்தினால் நீங்கள் உண்மையை நோக்கி நகர்கிறீர்கள் என்று பொருள். நம்பிக்கையை விட்டு உள்ள உண்மையை உள்ளவாறு உணர்கிற ஒரு நகர்தல், ஒரு இன்னர் டிராவல், அது நிகழும். அப்போ தவம் என்பது அது செயலற்று இருக்கிற ஒரு இடத்தை நோக்கி நகருதல் பயிற்சி. தியான பயிற்சி என்பது எண்ணங்களாக எழுந்து அலைந்து கொண்டிருக்கிற மனதை ஒன்றுமில்லாமல் நிற்கிற ஒன்றோடு இணை வைப்பது, கம்யூனியன் வித் அல்டிமேட் ரியாலிட்டி. உன்னத உண்மையோடு, நிலை பெற்றிருக்கிற உண்மையோடு அலைந்திருக்கிற மனம் இணையணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்தணும். அறிவை தெளிவுக்கு கொண்டு வரணும். அறிவு தெளிவு என்பது இப்போ இருக்கிற மயக்கத்திலிருந்து விடுபடுவது. பொதுவாக நமக்கு நிறைய மயக்கங்கள் இருக்குது. பொருள் மயக்கம், அருளை தேடி செல்வதும் ஒரு மயக்கம், பக்தி ஒரு மயக்கம். நம்ம எதெல்லாம் தேடுறோமோ அதெல்லாம் மயக்கம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அதற்குரிய சிந்தனை வேணும். அது ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பொருள்பால் இருக்கிற மயக்கம், மற்றொன்று அருள் என்ற சொல்லினால் ஏற்பட்ட மயக்கம். அதில் ஒரு தெளிவு வேணும். முதல்ல அருளை பற்றிய தெளிவு நேற்று மாலை லேசாக ஆரம்பித்தோம். இப்போ மீண்டும் அதில் ஆழமாக சென்று இறைவனை பற்றிய கருத்துக்கள், அதில் இருக்கிற கற்பனை மயக்கங்கள், அது கற்பனை மயக்கம் என்று புரிந்து கொண்டாலேயே போதுமானது. அதிலிருந்து தானாக வெளிப்படலாம். ஏன்னா இந்த சமூகம் ஒரு பக்கம் பொருளை தேடிக்கிட்டே இருக்குது, பொருளை பெறுது, ஈட்டுகிறது, சேமித்து வைக்கிறது, எல்லாம் செய்யுது. இன்னொரு பக்கம் பொருளீட்டி அதே மனிதன் தனக்கு துன்பம் நேராமல் இருப்பதற்கும், துன்பம் இருக்குமானால் களைவதற்கும் இறைவன் என்ற ஒன்றை நாடுகிறான். தான் ஈட்டிய பொருளை பெரும் பங்கு உண்டியலில் போடக்கூடிய அளவிற்கு அந்த பொருள் சுரண்டப்படுதா, அது மீண்டும் சமுதாயத்திற்கு சென்று அடைகிறதா என்றெல்லாம் சிந்திக்காது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தன் தவறை மறைத்துக் கொள்வதற்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள் தன்னுடைய தவறை மறைப்பதற்கு கூட இறைவனை நாடுகிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். சாதாரண மனிதன் இறைவனை நாடுகிறான் கஷ்டத்தின் காரணமாக. ஆனால் பெரிய செல்வந்தர்கள், அதிகாரம் பெற்றவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக, ஈட்டிய பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தவறான முறையில் ஈட்டாலும் கூட அதற்கும் இறைவனை நாடுகிறார். இதெல்லாம் மயக்கமா இல்லையான்னு பார். அப்போது இறைவனை பற்றி சில உண்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக
நேற்று லேச ஆரம்பித்தோம். அந்த சிந்தனையில் நாம் கண்டுகொண்டது, எதை தெய்வம் என்று ஞானிகள் கண்டார்கள்? எந்த ஒன்று அனைத்து தோற்றத்திற்கும் மூலமோ காரணமோ, எந்த ஒன்று அனைத்து தோற்றங்களாகவும் வெளிப்பட்டிருக்கின்றதோ, எந்த ஒன்று என்றும் எங்கும் நிலைத்திருக்கிறதோ அதை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்பது பொதுவான கருத்து. அந்த வகையில் சிந்தனை செய்த போது எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிற சுத்த வெளிதான் இறைநிலை என்று புரிந்து கொண்டோம். இன்னொரு கோணத்தில் சிந்தனை செய்த போது, இறைவன் என்ற சொல் அது உருவத்தை குறிப்பதல்ல, தன்மையை குறிப்பது என்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அப்படியானா அந்த இறை தன்மை எதில் இருக்கிறது அப்படின்னு அதே சிந்தனை செய்த போது, நாம் 5 புலன்களை கொண்டு என்னென்ன தன்மைகளை உணர்கிறோமோ அத்தனையும் இறைத்தன்மை தான் என்றும், இந்த பல பல தன்மைகளுக்கு ஒரு மூலத்தன்மை இருக்கிறது என்றும் நேற்று சிந்தித்தோம். அந்த மூலத்தன்மை எங்கே இருக்க முடியும்? அந்த மூலப்பொருளில் தான் இருக்க முடியும். அதான் ரகசியம் ரகசியம் என்று சொல்றோம். மூலப்பொருள் என்பது எல்லையற்ற பரம்பொருள், சுத்த வெளி. அதில் என்ன இருக்குது? அது எட்டி பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் யூகித்தமான விவேக புத்தியை கொண்டு, இதுக்கு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை, உங்களுக்கு விவேக புத்தி இருக்குமானா கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா அங்கே என்ன இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும் என்று சொன்னால், இந்த தோற்ற பொருளில் என்னென்ன பார்க்கிறோமோ, என்ன பார்க்கிறோம்? பஞ்சபூதங்கள் பார்க்கிறோம். பஞ்சபூதங்களாலான அண்ட சராசரங்களை பார்க்கிறோம். பல தாவர இனங்களை பார்க்கிறோம், ஜீவ இனங்களை பார்க்கிறோம், மனிதனை பார்க்கிறோம். இதுதான் தோற்றப்பொருள். மனிதன், ஐந்தறிவு விலங்கினம், அப்படியே கீழ் நோக்கி போனீங்கன்னா ஓரறிவு தாவரம், இன்னும் கீழ் நோக்கி போனீங்கன்னா பஞ்சபூதங்கள். அப்போ இது எல்லாமே தோற்றப்பொருள் மட்டுமல்ல, இவை அனைத்தும் அணுக்களின் திணிவு என்றும் கண்டுகொண்டோம். சக்தியின் திணிவு. இது வரைக்கும் விஞ்ஞானம் வந்தாச்சு. தோற்றங்கள் பலப்பலவாக இருந்தாலும், ஜீவ இனங்கள் பலப்பலவாக இருந்தாலும், அனைத்துமே சக்தியின் திணிவு. பௌதிக விஞ்ஞானம், த இன்டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி, அதுதான் நம்ம பார்க்கிற பொருளும் ஜீவ இனங்களும். அப்போ இவ்வளவு தோற்ற பொருளும், இதற்கு எது மூலம்? சுத்தவெளி. அப்படியானால் இந்த தோற்ற பொருட்கள் அனைத்துமே சுத்த வெளியில் நிச்சயமாக இருக்கணும், இல்லைன்னா வராது. ஒரு பெரிய மரத்தை பார்க்கிறோம், அது அந்த விதையில் இருந்திருக்கணும், இல்லைன்னா வராது. ஆனால் நீங்கள் நேரடியாக விதையை பார்த்தீங்கன்னா, உடைச்சி பார்த்தாலும் சரி, ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் சரி, அந்த விதைக்குள்ளாக அந்த ஆலமரத்தை பார்க்க இயலாது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த ஆலமரம் அந்த விதைக்குள் இருக்கிறது. இல்லை என்றால் எப்படி வரும்? இது ஒரு சாதாரண அணுகுமுறை இருக்குது. என்னவாக இருக்கிறது என்பதுதான் ரகசியம். இருக்கிறது என்பது உண்மை, என்னவாக இருக்கிறது என்பது ரகசியம், எப்படி வெளிப்படுகிறது என்பதும் ரகசியம். ஆனால் இருக்குது, வெளிப்படுது. சரிதானா? சரிதானா? விதைக்குள்ள என்ன இருக்கு? மரம் இருக்கு. என்னவாக இருக்கு? தெரியாது. இருக்கு, என்னவாக இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எப்படி வெளிப்படுதுன்னு தெரியாது. தெரியாதுங்கிறத நம்ம ஒத்துக்கிடணும். இப்போ சும்மா அவர் ஏதோ 2 வார்த்தை போட்டிருக்கிறத வச்சுட்டு நம்ம பேசக்கூடாது. நாம் கண்டுபிடிக்கணும். அவர் கண்டுபிடித்து சில வார்த்தைகள் மூலமாக அந்த விதைக்குள்ளாக மரம் அலை வடிவத்தில்
சுருங்கி இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னதுனால நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல முடியுமா? இல்லை தானே? இதை நாம் புரியணும். இதுக்கு ஒடுங்கி நின்று நீங்கள் விதையை கற்பனை செய்து விதைக்குள்ளே நுழையணும். உங்களால் நுழைய முடியுமா? விதைக்குள்ளே முடியும். அறிவை கொண்டு, அதுக்கு பேர் பெனிட்ரேட்டிவ் மைண்டுன்னு பேர், ஊடுருவி செல்லக்கூடிய ஆற்றல் மனம். அப்படியே பாவனையில் உள்ள நுழையணும். நுழைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்குவோம். நுழைஞ்ச அவளுக்கு என்ன தெரியும்? பல கோடிக்கணக்கான துகள், பல கோடிக்கணக்கான துகள் தான் திணிவாகி ஒரு கடுகு போல ஒரு விதையாக காட்சி அளிக்குது. அப்படி தானே? நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு பாவனையில் நுழைஞ்சி போனீங்கன்னா கோடிக்கணக்கான துகள்கள் அப்படியே இருக்கும். அந்த துகளுக்கு இடையில என்ன இருக்கும்? வெளி இருக்கும். துகளுக்கு இடையில வெளி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த வெளியை பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி, இந்த துகளில் மரம் இருக்கணுமா, அந்த வெளியில் மரம் இருக்கணும் அலை வடிவத்தில்? ஏன்னா துகள் என்பது பார்ட்டிகள், அதுக்கு ஒரு பருத்தன்மை இருக்கு. அந்த 2 துகள் 3 துகளுக்கு இடையில ஒரு வெளி இருக்கு பாருங்க, அது பார்ட்டிகள் அல்ல, அது ஸ்பேஸ். அப்போ இந்த மரம் அலை வடிவத்தில், அலைனா என்ன? அலை ரூபமா அரூபமா? அலை அரூபம். இந்த விதைக்குள்ள பார்க்குற துகள் அரூபமா ரூபமா? ரூபம். அந்த வெளி அரூபம். ஆகவே இந்த மரம் அலை வடிவத்தில் எங்கே இருக்கணும்? வெளியில தான் இருக்கணும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, இதை மாதிரி நீங்கள் நுணுகி ஆராய்கிற ஆற்றல் வேணும். அப்படியானா உங்களுடைய முந்தைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இறைவனை பற்றிய சித்தாந்தம், அதிலிருந்து நீங்கள் விடுபடணும். ஏன்னா இயற்கையை ஆராய்ச்சி செய்கிற போது இயற்கை எப்படி இருக்குதோ அப்படியே ஆய்வு செய்யணும். அப்போது இந்த இயற்கையில் பஞ்சபூதங்கள் இருக்குது, கோடான கோடி கோள்கள் இருக்குது, அண்ட சராசரங்கள் இருக்குது, பூமியில் நிறைய ஜீவ இனங்கள் இருக்குது, மனிதன் உட்பட. அப்போ சுத்தவெளியில் என்ன இருக்கணும்? இதெல்லாம் இருக்கணும். எப்படி விதைக்குள்ள மரம் மறைஞ்சிருக்கும், அப்போ நாமெல்லாம் சுத்தவெளியில் இருக்கணும். என்னவாக இருக்கணும்? அலை வடிவத்தில் அடக்கமாக இருக்கணும். அப்படிதானே? அப்படிதான் இருக்கு. அப்போ இறைவன்னா யாருன்னு சிந்தனை செய்த போது, இப்போ மீண்டுங்க வருவோம். நாம் பார்க்குற அனைத்து பொருட்களும், அணுக்களும் சரி, கோள்களும் சரி, தாவரமும் சரி, அனைத்து ஜீவ இனங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு? அணுக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? சுத்திட்டு இருக்கு. கோள்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? சுத்திட்டு இருக்கு. மரம் செடி கொடி அதுவும் சுத்துது, வளருது. வளருதுன்னா இயங்குது. நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இயங்கி கொண்டிருக்கிறோம். எல்லாமே ஒரு இயக்கத்தில் இருக்கு. சரிதானா? இயக்கத்தில் இருக்கு. அந்த இயக்கம் தடுமாற்றமாக இருக்கா, சீராக இயங்குதா? ஒரு அணு தடுமாறி இயங்குதா, சீராக இயங்குதா? அந்த அணுக்களான கோள்கள் சீராக சுத்துதா, தடுமாறி சுத்துதா? சீராக சுத்து. மரம் செடி கொடி சரியாக வளருதா, தடுமாறி வளருதா? சரியாக வளருது. எல்லா ஜீவ இனங்களும் அதோட ஆயுட்காலம் முழுவதும் வாழுதா இல்லையா? வாழு. மனிதனை மட்டும் விட்டுருங்க, அப்புறம் பார்த்து. ஏன்னா மனிதன் தான் குழப்பம். மனிதனை தவிர மீதி எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு? சீராக இயங்கி கொண்டிருக்கு. இயக்கமும் இயக்கத்தில் சீர்மையும் ஒழுங்கும் 2 கான்செப்ட் பார்க்குறோம். நல்ல சிந்தனை பண்ணுங்க. பல பல தோற்றங்களை பார்த்தாலும் சிறிதும் பெரிதுமாக, பல பல ஜீவனங்களை பார்த்தாலும் வேறு வேறாக, அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கு. இயக்கத்தில் என்ன இருக்கு? ஒரு ஒழுங்கு இருக்கு. 2 கான்செப்ட், இயக்கமும் ஒழுங்கு. இந்த இயக்கம் ரூபமா அரூபமா? இயக்கம் அரூபம். ஒழுக்கம் ஒழுங்கா இயங்குது. அப்போ இயக்கமும் சரி ஒழுக்கமும் சரி, அது அரூபம். அப்போ அந்த இயக்கம் இயக்க ஒழுங்கு என்கிற அரூபம் சுத்தவெளியில் இருக்கலாம். ஏன்னா சுத்தவெளி அரூபம் தானே. அப்போ சுத்தவெளி என்ற அரூபத்தில் நாம் பார்க்கிற பொருளுடைய இயக்கம், அதில் இருக்கிற ஒழுங்கு, அதுக்கு என்ன வார்த்தை போடலாம்? அறிவும் ஆற்றலும்.
ஒழுங்காக இயங்குதுன்னு என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். அதுக்கு அறிவு இருக்குது. இந்த பூமிக்கு என்ன இருக்குது? என்ன அறிவு? ஒழுங்காக சுற்றுற அறிவு. ஒரு ஆண்டுக்கு ஒரு சுற்று சுற்றி கிடணும் சூரியனை. ஒரு நாளைக்கு ஒரு சுற்று தன்னைத்தானே சுற்றி கொள்ளணும். அது என்ன இருக்குது? அறிவு இருக்குது, இயக்கமும் இருக்குது, ஆற்றலும் இருக்குது. அப்போ மகரிஷி என்ன வார்த்தை போட்டாங்க? சுத்த வெளியில் பிரபஞ்சத்தில் என்னென்ன பார்க்கிறோமோ அனைத்து இயக்கமும் ஒழுக்கமும் அங்கு அறிவாகவும் ஆற்றலாகவும் அடக்கமாக இருக்கு. வார்த்தை எப்படி இருக்கு? அடக்கம். அது ரொம்ப முக்கியம். அறிவும் ஆற்றலும் அங்கே இயங்கி கொண்டு இருக்கல, அடக்கமாக இருக்கு. அது இன்ஹரண்ட் எனர்ஜி அண்ட் இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறோம். எனர்ஜினா ஆற்றல், கான்சியஸ்னா அறிவு, உணர்வு. அறிவும் ஆற்றலும் சுத்த வெளியில் உள்ளார்ந்த நிலையில் அடக்கமாக இருக்கு. எப்படி விதைக்குள்ளாக துகளுக்கு இடையில் இருக்கிற வெளியில் அந்த மரம் எழுச்சி பெறுகிற மரம், விளைவை கொடுக்கிற மரம் அடக்கமாக இருக்கும். சரி, இப்போ இந்த இயற்கையில் நம்ம பார்த்தோம், இயக்கமும் இருக்கு, இயக்க ஒழுங்கு இருக்கு. அவ்வளவுதானா? வேற ஏதாவது பார்க்குறோம்? இன்னொன்னையும் பார்க்குறோம். போர் அடிக்கணும். இது போர் தான் அடிக்கும், போர் தான் அடிக்கும். ஆனால் அது நீங்கள் புரியுதுக்காக வந்திருக்கீங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்கணும். ஒரு ரோஸ் பூ இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு? சும்மா இருக்குதா, ஏங்கி கொண்டு இருக்கா? ஒரு ரோஸ் டேபிள் அப்படி வச்சிருக்கேன், ஏங்கி கொண்டு இருக்கா, சும்மா இருக்கா? எப்படி? அது ஏங்கி கொண்டிருக்குதுங்கிறதுக்கு ரோஸ் மலர் எதுவால் ஆனது? அணுக்களால் ஆனது. உள்ள இருக்கிற அணுக்கள் சும்மா நிற்குமா, சுத்திட்டு இருக்குமா? அப்ப அந்த ரோஸ் மலர் ஏங்கி கொண்டே இருக்கா, ஏங்காம இருக்கா? ஆனா பார்வைக்கு அது மாயை. மாயைன்னா பார்ப்பது போல அது இல்லை, அது ஏங்காம இருக்கிறதுன்னு பார்க்கிறோம், ஆனா அது ஏங்கி கொண்டிருக்கு, மயக்கம். சரி, ஏங்கி கொண்டிருக்கு. அந்த இயக்கம் சீரா இயங்குது. காலையில் மலருது, மாலையில், அதான் அதனுடைய ஆயுட்காலம். தோன்றி மறைகிற ஆயுட்காலம் சீரா இருக்கு. ஆகவே அது ஒழுங்கா இயங்குது. சரி, வெறும் இயக்கமும் ஒழுக்கமும் மட்டும்தானா, வேற ஏதாவது அது செய்தா? வாசனை என்ற விளைவை கொடுக்குது. இது மூன்றாவது. இயங்குது ஒன்று, சீரா இயங்குது ரெண்டு, விளைவை கொடுப்பது மூன்று. அப்ப விளைவுனா என்ன? ரோஸ் என்ன தருது? மனம் என்ற தன்மை. அந்த வார்த்தைக்கு என்ன சொல்லணும்? தன்மை. அப்ப இயற்கையில் பார்க்கிற அனைத்து தோற்றங்களும் சீராக சுழன்று இயங்கி ஒரு தன்மை என்ற விளைவை கொடுத்திருக்கு. அப்போ அந்த சுத்தவெளியில் என்ன இருக்கணும்? தன்மை இருக்கணும். அறிவும் ஆற்றலும் அடக்கமாகவும் பொருள் தருகிற அனைத்து தன்மைகளும் அடக்கமாகவும் இருக்கும். இன்ஹரண்ட் குவாலிட்டி, இன்ஹரண்ட் எனர்ஜி, இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் அண்ட் இன்ஹரண்ட் குவாலிட்டி எதில் இருக்கு? சரி, இப்போ நிறைய பொருளை பார்க்குறோம், ஜீவனங்களை பார்க்குறோம், எல்லாம் இயங்கி விளைவை கொடுத்துட்டே இருக்கு. விளைவுங்கிறது ரிசல்ட், ஒரு தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு தன்மை கொடுத்துட்டே இருக்குது. எங்கிருந்து கொடுக்குது? சுத்தவெளியில் அடக்கமாயிருந்த தன்மை. அப்போ கொடுக்க கொடுக்க அங்கே குறையுமா குறையாதா? உங்கள் பாக்கெட்டில் கொஞ்சம் ரூபா இருக்குது, ஒருத்தருக்கா ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்? குறைச்சிடும். அப்போ சுத்தவெளியில் அது என்ன செய்யணும்? குறையணும். ஆனால் குறையும். யார் சொன்னா? அது அவர் சொன்னது, நமக்கு தெரியாது. நீங்கள் குறையாதுன்னு சொன்னால் போராது, எப்படி குறையாதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ விளக்கம் மட்டுமே. இப்போ நம்ம மன்றத்தில் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் தெரியாது. அது காரணம் விளங்கி கொண்டோம், உணரலை. உணர்ந்து இருந்தால் நம்ம வாழ்க்கை இப்போ இப்படி இருக்காது. யாரை வேணாலும் கொஞ்சம் 2 வருஷம் நம்ம மன்றத்தில் பயிற்சி எடுத்தவங்க, ஒரு துணை பேராசிரியர் பேராசிரியர் அப்படி விளக்கத்தை சொல்லுங்கன்னா விளங்கிக்குவாங்க. அப்புறம் அவங்க பின்னாடியே போங்க, விளங்கியத்துக்கு தக்கவாறு வாழ்கிறாங்களா பாருங்கள், அப்போ இப்படி பண்ணிட்டு போங்க.
யாரையும் குறை சொல்லலை, விளங்கிட்டீங்க, உணரலை. உணர்ந்திருந்தால் பழக்கம் என்ன இருக்கும்? மாறி இருக்கும். பழக்கம் என்பதே உணர்வால் கிடைச்சுதான். உணர்ந்து உணர்ந்து பழகி பழகி வந்திருக்கோம் இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில். ஆனால் இறை தத்துவத்தை விளங்கி கொண்டோம், உணர்ந்து கொள்ளலை. அதனால் அதான் சாமிஜி சொன்னாங்க, விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் போராட்டம்னார். ஆனால் உணர்வுக்கும் பழக்கத்துக்கும் போராட்டம் இல்லை, வராது. நீங்கள் உண்மையை உள்ளவாறு உணர்ந்து இருந்தால் அங்கே பழைய பழக்கம் என்ன ஆயிரும்? தானாக போயிடும், மாற வேண்டியதில்லை, போயிடும். நீங்கள் முதல் அறிவில் தெளிவு இறைவனை பற்றிய தெளிவு தான். சுத்தவெளி என்பது இறை நிலை. நிலைன்னா அதான் அதனுடைய நிலை. அதனுடைய பண்புகள் ஒன்று நிலை, ஸ்டேட்டஸ், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த அல்டிமேட் ரியாலிட்டி. என்ன? அசைவற்று, இறைநிலை எப்படி இருக்கு? அசைவற்று, எல்லையற்று, எதையும் காட்டிக்கொள்ளாத, பொருள்தன்மையற்று, எந்த குணத்தையும் வெளிப்படுத்தாத. வார்த்தைகள் புரிதா பாருங்க. எல்லையற்று, எல்லையற்றுனா அவங்களுக்கு தெரியுது, போயிட்டு எல்லையற்று. அசைவற்று, புரியுதா? அசைவற்று, எந்த பொருள் தன்மையும் அற்று. நம்ம என்னென்ன பொருள்தன்மை இங்கே உணர்றோமோ அதுவும் இல்லை. அது பொருள்தன்மைங்கிறதுக்கு நிர்குணம்னு சொல்கிறோம். சான்ஸ்கிரிட்டில் அசைவற்றுன்னு சொன்னால் நிர்ச்சலனம். நிர்ச்சலனம்னா என்ன? அசைவற்று. நிர்குணம் தன்மை இல்லாத. ஒரு சின்ன வித்தியாசம். தன்மையே இல்லைன்னா எப்படி வரும்? தன்மை இருக்கு. அசைவே இல்லைன்னா எப்படி வரும்? அசைவு இருக்கு. ஆனால் எப்படி இருக்கா? நிற்குதான். சலனம் எதிர்ப்பதம் என்ன? நிர்ச்சலனம். நிர்னு அர்த்தம் நிற்கிதுன்னு அர்த்தம். நேற்று சொன்னோம் இயக்கம், அசைவற்ற இயக்கம். ஞாபகம் இருக்கா? நேற்று அம்பு வில்லுல அம்பு எப்படி அந்த ஆற்றல் அடக்கமாக வச்சிருக்கோம், அதுக்கு பேர் நிர்ச்சலனம். அந்த அம்பு என்ன பண்ணிட்டு இருக்கு? நிர்ச்சலனம். விட்டா சலிச்சிடும், அதான் ஓடிடும். அப்போ சுத்த வெளியில் இல்லைங்கிறது அல்ல, எல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு? அடக்கமா. சலனம் அடக்கமா நிற்குது, நிர்ச்சலனம். தன்மைகள் நிற்குது, நிர்குணம். பரபிரம்மம். பரம்னா எல்லையற்ற, பிரம்மம் பரனா எல்லையற்ற, நிர்குண, நிர்ச்சலன, நிசப்த. அங்கே சப்தம் இருக்குதா? இருக்குது. எப்படி? வெளிக்காட்டார். அசைவற்று, எல்லாமே அசைவற்று, ஸ்டில்னஸ் இருக்கு. இதுதான் இறைநிலையில் இருக்கிற பண்புகள். எல்லாம் இருக்கு. அசைவு இருக்கு, சப்தம் இருக்கு, தன்மை இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்காது, உணர்ந்தீங்கன்னா இருக்கும். உங்களுடைய புலன்களை கொண்டு அதை அறிய முடியாத ஒன்று. ஆனால் வெளிப்பாடுகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், புலனை கொண்டு அறிகிறோம். தோற்றப்பொருள் அனைத்தையும் புலன்கள் கொண்டு என்ன செய்கிறோம்? அறிகிறோம். முடியலன்னா அதுக்கு கருவியும் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கோம், இருக்கு இல்லையா? எல்லாம் இருக்குது. டெலிஸ்கோப் இருக்குது, ஸ்டெதஸ்கோப் இருக்குது, உள்ள அறியுது. இப்படி அறிவதற்கு புலன்களும் அதற்கு துணைக்கருவிகளும் இருக்குது. ஆனால் அது எதுவுமே பயன்படாது அதை அறிவதற்கு. எதை? சுத்தவெளியில் எல்லாம் இருக்குன்னு சொன்னானா இல்லையா? அதை அறிவதற்கு. ஆனால் இருக்குங்கிறது எப்போ அறியலாம்? எப்போ புலன்களை விட்டு விட்டு. நல்லா கவனிக்கணும். நான் என்பது, நாம் என்பது எப்போவுமே புலனில் என்ன பண்ணியிருக்கு? இணைஞ்சிருக்கு. இன்னும் சொன்னால் புலனாகவே இருக்கு. இந்த நான்கிறது இந்த உடலை சார்ந்து உடலாகவே இருக்குது, 5 புலன்களாகவே இருக்குது. அந்த புலன்களால் உணரக்கூடிய உணர்வாகவும் இருக்குது. இப்போ அதை உணர வேண்டுமானால் இந்த நான் என்பது புலன்களிலிருந்து விடுபடணும். புலன்கள் மூலமாக உணர்ந்து தொகுப்பாக வைத்திருக்கிற எண்ணங்களிலிருந்து விடுபடணும்.
மொத்தத்தில் விடுபடணும். எப்போ இந்த நான் விடுபடுகிறதோ அப்போ அதால் என்ன செய்ய முடியும்? மூலப்பொருளை உணர முடியும். இப்போ நீங்கள் விடுபடணும். வித்ட்ரால், பிரத்யஹாரா. பதஞ்சலி சொல்கிறார் இல்லையா, பிரத்யஹாரான்னு ஒரு வார்த்தை, விடுபடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பிடிச்சிட்ருக்கோம். பொருளை பிடிச்சா பரவாயில்ல, ஏன்னா பசிச்சா சாப்பாடு வேணும், உணவு வச்சுக்கணும், ஒரு மூணு அரிசி வீட்டில் கட்டாயம் இருக்கணும், ஒரு மாற்றுக்கு வேண்டிய மளிகை சாமானம் இருக்கணும், நாளைக்கு கொடுக்கறதுக்கு துணி வேணும், எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். ஏன் இறைவனை பிடிச்சி வச்சுருக்கோம்? என் கேள்வி. பொருள் நமது உடல் துன்பத்தை போக்குவதற்கு பயன். உணவு, உடை, வீடு, ஆண் பெண் நட்பு, அதாவது மனித உறவுகள், இதெல்லாம் இந்த உடல் துன்பத்தை போக்குவதற்கு பயனுடையது. நான் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம், நிறைய பிடிக்கிற தப்பு, கொஞ்சம் பிடிக்கிறேன். இந்த இறைவனை நம்பிக்கையின் பேரால் எதற்காக பிடிச்சு வச்சோம்? என்னுடைய சிறு முயற்சி என்ன தெரியுமா? இறைவனை பற்றி உங்களுடைய ஒரு மயக்கம் இருக்குன்னு சொன்ன பாருங்க, அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இறைவனை எதுக்காக பிடிச்சி வச்சோம்? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இவ்வுலகம்னா என்ன? பசிச்சா சாப்பிடணும், கம்ஃபர்டபுளாக உட்காரணும், ஃபேன் இல்லைன்னா இருக்க முடியாது, வேணும் ஒரு கம்ஃபர்ட். பொருள் இருந்தால் தான் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இப்போ நீங்கள் அருளை பெறுவதற்காக இறைவனை தேடுகிறீர்களா, மீண்டும் பொருளை பெறுவதற்காக இறைவனை தேடுகிறீர்களா? நல்ல உண்மையை சொல்லணும். எதுக்காக கோயில்? நான் யாரையும் கிண்டல் பண்ணலை. நாம் இறை வழிபாடு செய்வது மீண்டும் அருளை தேடுவதற்கு யாருமே கோயிலுக்கு போ. அப்போ பொருளை தேடுவதற்காகத்தான் இறைவனை தவிர இறைவன் மீது அன்புனாலேயோ பக்தியினாலேயோ இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலேயோ யாருமே கோயிலுக்கு போக. இதுதான் உண்மை. நான் ஒரு புத்தகத்தில் ஒரு சின்ன ஒரு கருத்து படித்தேன். வெளிநாட்டில் ஒரு சின்ன குன்று, மலைக்குன்று, அதில் பெரிய சர்ச், ஆர்சி சர்ச். அங்கே ஒரு மூத்த பாதிரியார்னா 80 வயசு 85 வயசு ஆச்சு. அப்போ அவர் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருப்பார், மக்களுக்கு எவ்வளோ போதனை கொடுத்துருப்பார். அவருடைய போதனையில் ஒன்றும் நீங்கள் செவரில் எழுதி போட்டிருக்கோம், கிரைஸ்ட் இஸ் கம்மிங் சூன். இயேசு இதோ விரைவாக வந்து கொண்டிருக்கிறார். படிச்சிருக்கீங்களா? கம்மிங் சூன். இவர் டெய்லி அதை சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாரும் பயந்து அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு கிறுக்க மாதிரி ஒருத்தன் அந்த பக்கம் வந்தான், ஒரு வழிப்போக்கன். ஃபாதரை பார்த்து, ஐயா நீங்கள் சொன்னது உண்மைதான்னா. என்னப்பாண்ணா? கிரைஸ்ட் இஸ் கம்மிங் சூன்னு சொன்னீங்களே, வந்துட்டாரா எங்கேன்னா? இப்படி வந்துட்டு இருக்கு. ஓடுனாரு ஃபாதர், சர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டு. ஏன் ஓடினார் தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க, எப்போது அதர்மம் தலை தூக்குதோ அப்போது நான் தர்மத்தை நிலைநாட்ட வருவேன் கிருஷ்ணன் சொன்னான் பாருங்க. அது மாதிரி இயேசுவும் சொன்னார், நான் மீண்டும் வருவேன். அப்போ இன்னைக்கு வராருன்னு என்ன அர்த்தம்? அது சர்ச்சை நோக்கி வராரா? அங்கே அதர்மம் தலை தூக்கி இருக்கு. அவருக்கு பயம், ஏன்னா தப்பு நிறைய பண்ணிட்டு இருக்காரு, வெளியில் யாருக்கும் தெரியாது. இவருக்கு என்ன பயம்? இப்போ உங்களுக்கு அதே தான் சொல்ல. நீங்கள் உண்மையிலேயே இறைவனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வரதா இருந்தால் நீங்கள் யாருங்க இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், உள்ள இருக்கு. ஆனால் வரமாட்டான் நம்பிக்கையில் தான். கொஞ்சம் ஆலோசிச்சுப்பா. இப்போ உங்கள் பக்தி போலியான பக்தியா உண்மையான பக்தியா? ஒன்று நல்லா நினச்சிக்கணும். சார் வந்து கிண்டல் பண்ணுறாரு, வெளியில் போய் பேசாதீங்க தயவு செய்து. உங்கள் மீது இருக்கிற அன்பின் நிமித்தம் நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவிலே தெளிவு பெற வேண்டும், உண்மையை நோக்கி நகர வேண்டும் என்ற காரணத்தினால, அவுட் ஆஃப் லவ் உங்களுடைய மயக்கத்தை எடுத்து காட்டும். உங்களுடைய பக்தி உண்மையான பக்தியா போலியான பக்தி? உண்மையான பக்தி இறைவனிடம் எதையும் கேட்காது, மாறாக நன்றி சொல்.
போலியான பக்தி கேட்கும், மீண்டும் மீண்டும் கேட்கும். நாம் கோயிலில் இறை வழிபாடு என்ற பெயரால் வேண்டுதல் புரிகிறோமா, இறை வழிபாடு செய்கிறோமா? வேண்டுதல் தான் புரிகிறோம். நான் அதை தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், நான் இறை வழிபாடு பண்ணலை. நான் கொஞ்சம் இறைவனுக்கு ஏதோ சில படைப்புகள் வச்சு தேங்காய் பழம் ஏதோ நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது மாதிரி, ஏன்னா நமக்கு தெரியாது பாருங்கள். அப்பா அம்மா எப்படி கோயிலுக்கு போகணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த முறையில் நல்லா குளித்து ஆடை உடுத்து கொஞ்சம் பூவு பழம் என்னென்ன வசதி இருக்கோ எல்லாம் வாங்கி வச்சு இறைவனா ரொம்ப மரியாதையாக, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, மரியாதையாக வேண்டுறோம். என்ன வேண்டுறோம்? நமக்கு என்ன வேணுமோ வேண்டும், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும், இது வேண்டுதல் மட்டுமே தவிர இது இறை வழிபாடு இல்லை. அப்போ எது இறை வழிபாடு? அப்புறம் சிந்திப்போம். முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இது வெறும் வேண்டுதல் மட்டுமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ அன்பர்களை பார்த்தா யாரும் சங்கடப்படாதீங்க, சொல்லி வைக்கிறேன். நீங்கள் இறைவனிடம் ஏதாவது கேட்டால் நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் இறைவனை அவமானப்படுத்துகிறீர்கள். ஒரு உயர்ந்த குறிப்பு, ஆழ்ந்த சிந்தனையில் யாருடைய மனசும் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் இறைவனிடம் ஏதாவது கேட்டால் அவனை அவமானப்படுத்துகிறீர்கள். எப்படின்னு வேணுமா இல்லையா? எப்போ நம்ம ஒருத்தரை அவமானப்படுத்துகிறோம் அப்படின்னா, அவன் நமக்கு நிறைய உதவி செய்த பிறகு மீண்டும் உதவி கேட்டான். இப்படி வச்சுக்கோ. இப்போ டெல்லிக்கு நாம் டூர் போகிறோம். இந்த மாதம் அக்டோபரில் போக போகிறோம், எல்லோரும் போக போகிறோம். வரப்போறீங்க தானே? ஆமாம், வரப்போறீங்க. வந்துட்டு அங்கே எல்லாம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, உங்கள் வீட்டில் ஒரு 10-15 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. என்ன வாங்குவீங்க? சுடிதாரை வாங்குவீங்க, 1க்கு 2 வாங்குவீங்க. காதில் கழுத்தில் போடுறதுக்கு பார்த்து வாங்கினதை சொல்கிறேன். நிறைய பேர் இந்த வாங்கினாங்க. சொல்லப்போனால் ஒரு பை நிறைய, அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ராவல் பேக்கும் வாங்கி எல்லாம் வாங்கிட்டேன். வீட்டில் போனதும் பிள்ளையும் காத்துட்ருக்கோம், அம்மா ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு நல்லா தெரியும். கொண்டு அம்மா கொடுக்குறான். அது எல்லாம் வச்சு பார்க்க அழகாக இருக்கு எல்லாம் வாங்கி அம்மா அது வாங்கிட்டு வர இல்லையா, ஏதோ ஒன்று அப்படி கேட்டால் அந்த தாயினுடைய மனசில் என்ன ஏற்படும்? சங்கடமும் கோபமும் வரும். ஏன்னா நீங்கள் கேட்காமலேயே அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மாவுக்கு மனசில் கேட்காமலேயே வாங்கி கொடுத்துருக்குறோம், அதுக்கு மேலேயும் நான் வாங்காததை கேட்குதேன்னு நினச்சி சங்கடமும் வரும். அதே தான் ஒரு இறைவன் இருப்பானால் நீங்கள் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா, ஏன்னா நாம் கேட்காமலேயே நாம் சுவாசிக்க காற்று, குடிக்க நீர், உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு ஆணுக்கு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கொடுத்துருக்கா இல்லையா? இயற்கை வளங்கள் நிறைய கொடுத்துருக்கா இல்லையா? பூமி கடியில் தங்கம் இருக்கு, அது எடுக்கிற புத்தியை கொடுத்துருக்கிறான். கற்கால மனிதனுக்கு பூமிக்குள்ள தங்கம் இருப்பது தெரியாது தானே? ஆனால் புத்தியை கொடுத்து நீ தங்கம் இருக்குப்பா எடுத்துக்கோ, நகை நல்லா செய்து போட்டுக்கோ. இவ்வளவும் கொடுத்த பிறகும் இறைவா அப்படின்னா நீங்கள் சிரிக்கலாம், நான் தப்பு சொல்லலை. ஆனால் சிந்திக்கணும். ஏன்னா சிரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா போயிடும். கொஞ்சம் சிரிச்சிட்டு நான் 2 நிமிடம் நேரம் தரேன், சிந்திங்க. இது அவமானப்படுத்துறதா இல்லையா? எஸ், யூ ஆர் ஜஸ்ட் இன்சல்டிங் ஹிம். அப்போ என்னங்க செய்யலாம்? ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்றி. கிறிஸ்தவ மதத்தில் பிரார்த்தனை செய்வாங்க, இரவு உணவு உண்றாங்க. இறைவா, இன்றைய பொழுது எனக்கு உணவு கொடுத்தீர், உமக்கு நன்றி. நாளை உமக்கு சித்தமாயின் தாரும், அதுக்கு நான் சோஸ்திரம் செலுத்துகிறேன். உமக்கு சித்தமாயின் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ விரும்பினா கொடு, நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், நான் உன்னை கேட்க மாட்டேன். இது பிரார்த்தனை. இது பிரார்த்தனை. எழுதி வச்சிடு. இதுவும் பிரார்த்தனை அல்ல, அது 2வது. நான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டுதலை விட உமக்கு சித்தமாயின் கொடும் என்பதும் பரவாயில்லை,
சரி, அவருக்கு சித்தமாக இருந்தால் கொடுப்பார் தானே, அது ஏன் சொல்லணும்? அதுவும் வேண்டாம். இந்த இடத்துக்கு நீங்கள் புரிஞ்சு வந்துட்டீங்கன்னா வேண்டுதல் நின்று போகும். ஒரு கால் நீங்கள் வேண்டி ஒரு பேச்சுக்காக சொல், இறைவா எனக்கு இது வேணும்னு கேட்டீங்க, கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோ. உங்கள் மனசில் என்ன தோணும்? நான் கேட்டேன், கொடுத்து. அப்போ நான் கேட்கும் போதெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ கேட்பது நிற்குமா கூடுமா? அப்போ கேட்பது கூடுனா அது பேராசையா இல்லையா? பேராசை தானே அழிவிற்கு காரணம். புத்தனுடைய கருத்து என்ன? ஆசையே அழிவிற்கு காரணம். அப்போ நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டு அவன் கொடுத்தால் அவன் உங்களை அழிக்கிறான்னு அர்த்தம். அதனால் அவன் கொடுக்க மாட்டான். கேட்டு அவன் கொடுப்பதில்லை. அப்போ எனக்கு கிடைச்சேம்பீங்க, அது நீங்கள் கேட்கலைனாலும் கிடைக்கும். இல்லை, கேட்டு தான் கிடைக்குது உண்மையானால், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ தேர்தல் நடக்குது எல்லா ஊர்லேயும். 4 பேர் தேர்தலில் போட்டி போடுறாங்க. 4 பேரும் இறைவன் என்ன பண்ணியிருப்பான்? நான் வெற்றி பெறணும்னு வேண்டியிருப்பான். வெற்றி பெற்றால் நான் என்னென்ன செய்கிறேன்னு வேண்டியிருப்பான். அப்போது வேண்டுதல் படி இறைவன் கொடுப்பான் என்றால் 4 பேரும் ஜெயிக்கணும். சாத்தியமா? ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஒருவேளை ஜெயிச்சவன் நினைக்கலாம், நான் இறைவன்கிட்ட கேட்டேன் கொடுத்துட்டான். அப்போ தோத்தவன். அப்போ இவன் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் யார் வெற்றி பெறணுமோ அவன் தான் வெற்றி. அப்போ நான் வேண்டியதால் எனக்கு கிடைத்ததுன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் அது ஒரு மயக்கம். நீங்கள் வேண்டாவிட்டாலும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதுதான் கிடைக்கும். நான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்லுவேன், 2 தினையை விதைச்சிட்டு முருகா 2 பனை வரட்டும் இறைவா, வருமா? என்ன வரும்? தினை தான் வரும். நீங்கள் இறைவனை வேண்டனாலும் வேண்டாவிட்டாலும் நீங்கள் என்ன விதைச்சிருக்கீங்களோ அதான் வரும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதான் வரும். அப்போ இறைவனை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எனக்கு அது வேணுமே இது வேணுமே, செய்து பெற்றுக்கோ. செய்வதற்கு உனக்கு புத்தி இருக்குது, கை கால் இருக்குது, இயற்கை வளங்கள் இருக்குது. உன்னால் என்ன செய்ய முடியும்? உனக்கு என்ன வேணுமோ செய்து பெறு. நீங்கள் அது என்னால் செய்து பெற முடியாது, அப்போ வேண்டாம். அப்போ வேண்டாம். நம்ம மனசு எப்படி தெரியுமா? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என் உடலெல்லாம் நல்லா இருக்கும், நான் கண்டதை திம்பேன், படுத்து உறங்குவேன். இறைவா எனக்கு உடலெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் சோம்பேறியாக சுற்றி திரிவேன், எனக்கு செல்வம் கொடுப்பானா? இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இறைவன் உண்டுமா? நிச்சயமாக உண்டு. எப்படி? தன்மையாக ஒவ்வொரு பொருளிலும் அடக்கமாக அந்த பொருளின் சுழல் இயக்கத்துக்கு ஒப்ப தன்மையாக வெளிப்பட்டு கொண்டு இறைவன் இருக்கிறான். இப்போ நம்ம இறைவனை பார்த்துட்டு இருக்கிறோமா பார்க்கலையா? கண்கள் மூலமாக நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாமே இறைவன். காதின் மூலமாக என்னென்ன சப்தம் கேட்குறீங்களோ எல்லாமே இறைவன். 5 புலன்களை கொண்டு பார்த்து கேட்டு சுவைத்து நுகர்ந்து ஸ்பரிசித்து என்னென்ன தன்மையில் உணர்ந்து கொண்டு இருக்கிறோமோ அத்தனை இறைத்தன்மை தான். சரிதானான்னு பாரு. அப்போ எது தெய்வம் அப்படின்னா, மூலத்தில் இறைநிலை பரபிரம்மமாக, நிர்ச்சலன நிர்குண பரபிரம்மமாக, அது எழுச்சி நிலையில் பாருங்கள். தெய்வத்தை பாருங்கள், இறைநிலை, த ஸ்ட்ராட்டஜி, எழுச்சி நிலையில் சக்தியாக. எது? இறைவன். அதை இறை சக்திங்கிறோம். அது இறைநிலை, இது இறை சக்தி. அந்த சக்தி திணிவு பெற்று பொருள். என்ன பொருள்? இறைப்பொருள். இந்த விளக்கு இறைப்பொருள், இந்த நாற்காலி இறைப்பொருள், இந்த கேமரா இறைப்பொருள். அப்புறம் உணர்வு நிலையில் ஜீவ இனங்களாக இறை உணர் இருக்கிறதுலாம் யாரு? இறை உணர், இறை நிலை, இறை சக்தி, இறை பொருள், இறை உணர்னு சொல்ல வேண்டாம், ஜீவன். ஜீவான்மான்னு சொல்கிறோமா இல்லையா? ஜீவான்மானா என்ன? இறைவன் ஜீவனாக இருக்கிறான். இவ்வளோதான் இருக்கு. இந்த ஒவ்வொன்றிலும் அந்த இறைத்தன்மை வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. இறைநிலை, இறை சக்தி, இறை பொருள், ஜீவ ஆன்மா, இறை உணர். கடைசியில் என்ன வெளிப்படணும்?
தன்மை. இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும், சரியா சொல்ல போனால் எது தெய்வம் தன்மை இறை நிலைய தெய்வம் சொன்னாலும் அதனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அது ஒரு நிலை, அது சக்தியாக இருக்கலாம், ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பொருட்கள் பல இருக்கலாம், பொருளிலிருந்து பல தன்மைகள் வரலாம், பல தன்மைகளை நம்ம உணர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் மனசில் என்ன இன்னும் வரலை, நம்ம மனசில் என்ன வரலை, இன்னும் நிறைவு வரலை. இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், டு தி மேக்சிமம் மெட்டீரியல் கம்ஃபர்ட், பொருளால் பெறக்கூடிய சுகம், இதை விட அதிக சுகம் அனுபவிக்க முடியாத அளவுக்கு எல்லா பொருளும் இருக்குது. இப்போது படுத்து தூக்கும்போது அதிகபட்சம் எப்படி தூக்கலாம், ஒரு ஏசி பெட்ரூம். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், நம்ம விட மிகப்பெரிய செல்வந்தர் கூட ஏசி பெட்ரூமில் தான் படுக்க முடியும். அவரும் 3 நேரம் தான் சாப்பிட முடியும், ஒரு நேரம் ஒரு உடை தான் உடுக்க முடியும். அதான் டு தி மேக்சிமம் நாமளும் என்ஜாய் பண்ணுறோம். அப்படி தானே, எல்லா வசதியும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ ஏன் மனசில் நிறைவில்லை, ஏதோ ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? நாளைக்கு ஒரு வேளை நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வெயிட்டிங் இருக்கா இல்லையா? வேர் ஆல் வெயிட்டிங் ஃபார் சம்திங். மனசில் நிறைவு இல்லை. ஏன் இல்லை? எல்லாம் இருக்குது தானே. இப்போ ஏன் இல்லைன்னா எல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? பொருள் அளவில் எல்லாம் இருக்குது, பொருளிலிருந்து வரக்கூடிய எல்லா தன்மைகளும் இருக்குது, அந்த அனைத்து தன்மைகளையும் உணரக்கூடிய 5 புலனும் இருக்குது. ஆனால் இறையினுடைய முழு தன்மை இன்னும் நாம் உணரலை. இறையினுடைய பலவிதமான தன்மைகளை பலவிதமான பொருட்களிலிருந்து 5 புலன்களை கொண்டு உணர்ந்து கொண்டே இருக்கிற நாம இறையினுடைய முழு தன்மையை இன்னும் உணரலை. அப்படியானா அதை உணர்ந்துட்டா நிறைவு வந்துடும். அந்த தன்மை எங்கே இருக்குது, எந்த பொருளில் இருக்கிறது? இதான் இப்போ பெரிய கேள்வி. பல பல பொருட்கள் இருக்குது, வச்சுருக்கோம். அந்தந்த பொருளிலிருந்து வரக்கூடிய தன்மைகளை உணர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஒரு பக்கம் மன நிறைவு இல்லாமல் இருக்கிறோம். அப்போ இந்த மனதிற்கு என்ன வேண்டியிருக்கு? இறையினுடைய முழு தன்மை. மாம்பழத்திலிருந்து வரக்கூடிய தன்மை என்ன? ஒரு சுவை. எதனுடைய சுவை? இறையின் தன்மை. ஆனால் அது ஃப்ராக்ஷனா டோட்டாலிட்டியா? ஏதோ ஒரு சுவை மட்டும்தானே. மாம்பழத்தில் கசப்பு இருக்கான்னு இல்லை. அப்போ சுவை என்ற தன்மையிலையும் அது ஏதோ ஒரு சுவை. இனிப்புன்னு எடுத்துக்கொண்டா கூட இந்த இனிப்புக்கும் இன்னொரு பழத்தினுடைய இனிப்புக்கும் வேறுபாடு இருக்குது. ஸோ நம்ம எதை உணர்ந்தாலும் இறைத்தன்மை என்றாலும் அது ஃப்ராக்ஷனல் ஸ்டேட். இறையினுடைய பின்ன நிலைத்தன்மையை தான் உணர்ந்துட்டுருக்கோம். இறைநிலையின் முழு தன்மையை உணரலை. எப்போது உணர்றோமோ அப்போ மன நிறைவு. அப்படியானா நல்லா சிந்திக்கணும். இயற்கையில் நிறைய வெளிப்பாடு, பஞ்சபூதங்கள், ஓரறிவு தாவர இனம் முதல் கொண்டு ஆறறிவு படைத்த மனிதன் வரைக்கும், இதில் எந்த பொருளில் இருந்து இறைத்தன்மை முழுமையாக வெளிப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சிந்திக்கணும். தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க. ஏற்கனவே பயிற்சியில் காதல் கேட்டதுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், அவங்க சொல்லாது. இயற்கையில் என்னமெல்லாம் இருக்குது? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களிலிருந்து தன்மை வெளிப்படுது. அழுத்தம், ஒலி, சுவை, மனம். பல ஜீவ இனங்கள் இருக்குது, தாவரம் இருக்குது. தாவரத்திலிருந்து காய், பழம், பூ வெளிப்படுது, உணர்றோம். ஜீவ இனங்கள் இருக்குது, நாய் இருக்குது, கழுதை இருக்குது, குதிரை இருக்குது, எல்லாம் இருக்குது. அது குலைக்குது, இது முட்டுது, அது கடிக்குது, இது கொத்துது, இதெல்லாம் தன்மை. அப்புறம் மனுஷனும் இருக்கான். இப்போ என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? எதிலிருந்து இறையினுடைய முழு தன்மையும் வெளிப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. தெரிஞ்சவங்க சொல்லாதீங்கன்னா ஏற்கனவே கேட்டவங்க சொல்லாதீங்க. கேட்காதவங்க சிந்தனைக்கு செய்யணுங்கிறதுக்காக ஒரு டைம் தரேன். எதிலிருந்து வரும் தெரியுமா உங்களுக்கு? சிந்திச்சு சொல்றீங்களா, கேட்டு சொல்றீங்களா? நீங்க யாராவது சொல்லுங்க.
சிந்திச்சு சொல்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி கேட்டு சொல்கிறீங்க? சிந்திச்சு சொல்கிறீங்க. ஏன் அப்படி மனிதன் சொல்கிறீங்க? இல்லை, இறைத்தன்மை உணர்ற ஆற்றல் மனிதனிடம் இருக்குது. நான் கேட்ட கேள்வி, இறைத்தன்மை எதிலிருந்து வெளிப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு? நீங்கள் சொல்லக்கூடியது மனிதனுக்கு உணரும் சக்தி இருக்கு, ஓகே. ஆனால் எதிலிருந்து இறை சக்தி முழுமையாக வெளிப்படும்? இல்லை, அன்புக்குது இறைவனுடைய ஒரு தன்மையை சொல்றீங்க, எதிலிருந்து வெளிப்படும்? கேள்வியை நல்ல கவனிங்க. எந்த பொருளிலிருந்து அல்லது எந்த ஜீவனிலிருந்து, எந்த தோற்றத்திலிருந்து இறைவனுடைய முழுத்தன்மை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு? ஏன் மனம்னு சொல்றீங்க? இல்லைம்மா, மனம் உணரக்கூடிய கருவி எதிலிருந்து உணரும்னு கேட்குறேன். நல்ல சிந்திங்க. இரவு சத்தம் எழுந்து சொல்லு. கருமையத்தில். சரி, உட்காரு. இப்படி எடுத்துக்கலாமா? கொஞ்சம் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு எப்படி சிந்திக்கணும்னு சொல்லித்தரேன். இப்போ பஞ்சபூதங்கள் எடுத்துக்குவோம். பஞ்சபூதங்கள் என்னமெல்லாம்? ஆகாஷ், காற்று, நெருப்பு, நீர், நிலம். ஆகாசத்தில் ஒரு தன்மை இருக்கும். என்ன தன்மை? அழுத்தங்கிற தன்மையை நம்ம உணர்ந்துட்டோம். காற்றில் என்ன இருக்கு? காற்றினுடைய தன்மை என்ன? ஒலி, சப்தம். அந்த காற்றில் அழுத்தம் இருக்குமா? ஆகாசத்தில் அழுத்தம் இருக்கும், காற்றில் ஒலின்னீங்க. காற்றில் அழுத்தம் இருக்குமா? ஏன் இருக்குன்னு சொல்கிறோம்? ஏன்னா காற்றாக இருப்பதே ஆகாசம்தான், சரிதானா? சரி, இப்போ நெருப்பு, நெருப்புல இருந்து என்ன வருது? வெளிச்சம். நெருப்பில் சப்தம் இருக்குமா? இருக்குமா? இருக்காது? இருக்காது தானே? இருக்கும். ஏன் இருக்கணும்? நெருப்பாக இருப்பது என்ன? காற்று தானே. அழுத்தம் இருக்குமா? இருக்கும். அப்புறம் நீரில் சுவைன்னு சொல்கிறோம், அதில் வெளிச்சம் இருக்குமா? இருக்கணும். ஏன் இருக்கணும்? நீராக இருப்பது நெருப்பு, ஹைட்ரஜனும். அப்போ என்ன தெரியுது? எது பிந்தி வருதோ அதில் முந்தியதனுடைய தன்மையெல்லாம் இருக்கணும். ஒரு கேள்வி, நெருப்பில் நீர் இருக்குமா? நீரின் தன்மை இருக்குமா? நீருடைய தன்மை சுவை நெருப்பில் இருக்குமா? கொஞ்சம் வரிசைப்படுத்தி சிந்திங்க. ஆகாஷ், காற்று, நெருப்பு, நீர். நீரில் நெருப்பினுடைய வெளிச்சம் இருக்கணும், வெப்பம் இருக்கணும். கேள்வி, நெருப்பில் நீரின் தன்மை இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? அது அதுக்கு முந்தைய நிலை. அப்போ வராட்சி புரியுது இல்லையா? சரி, இப்போ கடைசியாக நிலம். நிலத்தில் என்னெல்லாம் இருக்கும்? பஞ்சபூதங்களின் தன்மையும் இருக்கும். அந்த நிலத்திலிருந்து தாவரம், தாவரத்தில் பஞ்சபூதங்களின் தன்மையும் இருக்கும், தாவரத்தின் தன்மையும் இருக்கும். அப்போது அது ஓரறிவு. அப்போ ஈரறிவிடம் ஓரறிவு தன்மையும் இருக்கும், பஞ்சபூத தன்மையும் இருக்கும். மூன்றறிவில், நான்கறிவில், ஐந்தறிவில், ஆறாவது அறிவு படித்த மனிதனிடம் என்னெல்லாம் இருக்கும்? ஐந்தறிவு தன்மை, விலங்கின தன்மை, தாவரத்தன்மை, பஞ்சபூதங்கள் தன்மையும் இருக்கும். இது எல்லாமே எதிலிருந்து வெளிப்பட்டிருக்கு? சுத்தவெளி என்ற இறைநிலை. அப்போ மனிதனிடம் இறைநிலையின் தன்மை இருக்குமா? இருக்காதா? அப்போ மனிதனிடம்தான் இறைவனுடைய முழு தன்மை வெளிப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. ஒரு மொட்டு இருக்கு, இன்னும் மலரில். இப்போ இந்த மொட்டுக்குள்ள வாசனை இருக்கா இல்லையா? இருக்கு. அது எப்போ வெளிப்படும்? மலர் தான் வெளிப்படும். நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னோம்? இறைவனுடைய முழு தன்மை இருக்கு. அது ஏன் வெளிப்படலை? நம்ம மனசு மொட்டு போல சுருங்கி இறுகி குறுகி நேரமா இல்லையா? அப்படி இருக்கிறதுனால அது வெளிப்படலை. அது வெளிப்படணுமானா உங்கள் மனசு இப்போ என்ன ஆகணும்? விரியணும். விரிஞ்சிட்டா வெளிப்பட்டுரும், உடனே நீங்கள் உணர்ந்துடலாம். நீங்கள் இறைவனை உணர்வதுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை? தேட வேண்டியதில்லை, எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. என்ன செய்யணும்? உங்கள் மனதை மலர விடணும், உங்கள் மருமகளை நேசிக்கணும்.
இப்படி சொன்னாதான் புரியும். உங்க மருமகள் மண்குடம் உடைச்சா, சாரி பொன்குடம் உடைச்சா, நீங்க பொன்குடம் உடைச்சா உங்க மாமியார் என்ன சொல்லுவாங்க? பொன்குடம்னு சொல்லுவாங்க. பொன்குடத்தை உடைச்சா கூட மண்குடம்னு ஒரு மாமியார் சொல்லணும். அப்படி ஒரு மனநிலை வருமானால், நான் சும்மா தமாசு சொல்லலை. மருமகள் மண்குடத்தை உடைச்சா மாமியார் என்ன சொல்றாங்க? பொன்குடத்தை உடைச்சிட்டாங்க. இனி என்ன சொல்லணும்? மருமகள் பொன்குடத்தையே உடைச்சா கூட மண்குடம்னு சொல்லணும். அப்படி ஒரு மனசு வருமானால் உங்க மனம் திறந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா உங்க லாங்குவேஜில் சொல்லாதுன்னு புரியும். தட் மீன்ஸ் நீங்கள் அதோட அர்த்தம் நல்லா கவனிங்க. உங்க மனம் எப்போது மலர்ச்சி அடையும்? நீங்கள் எப்போது நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ற. மனசுக்கு ஒரே ஒரு தகுதி தான் அப்ப வேணும். நீங்க இறைவனை உணர்வதற்கு நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனசு வருமானால் உங்க மனம் மலர்ந்துட்டுச்சுன்னு அர்த்தம். வரலாமான்னு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நான் சொன்னதை பற்றி சிந்திச்சுட்டு, ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சிந்திக்க நான் சொன்னது. ஏன்னா இதெல்லாம் இனி ரிப்பீட் பண்ண போகிறது. இனி நான் அடுத்த பாடத்துக்கு போயிடுவேன். இப்போ நான் சொன்ன கருத்தில் இது சரியா இருக்குதான்னு கொஞ்சம் சிந்தி. உங்கள் சிந்தனைக்கு ஏதாவது எட்டலைன்னா அப்படி ஒருத்தர் கேட்கலாம். நான் சொன்ன கருத்து, அந்த கருத்து கொடுத்த விளக்கம், விளக்கத்திற்கு சான்றுகள், இதெல்லாம் நீங்கள் கோர்த்து கொஞ்சம் சிந்திங்க. எட்டலைன்னா கேளு. இதை இந்த ஒரு கருத்தில் மட்டும், வேற எந்த கருத்தையும் இப்போ கேட்காதீங்க. இதை மட்டும். ஆமாம், எடுத்துக்கிடணும். துன்பம் வருமானா அதில் ஏதாவது மாற்று செய்ய முடியுமானா செய்யுங்க, முடியலன்னா ஏற்றுக்கணும். பசிக்குது, துன்பம், அது அப்படியே ஏற்றுக்கிட்டா பசி சாப்பிடாமல் இருக்கிறது அல்ல. நல்லா கவனிச்சுக்கிடணும். ஏன்னா உங்கள் மைண்டு எக்ஸ்ட்ரீமாக போகும். துன்பத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னார, பசிக்குது, நான் பசியோடு இருப்பேன்னா செத்து போயிடும். உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு துன்பத்தை சந்திக்கிற போது இந்த துன்பத்தை போக்க முடியுமா? நோய் வந்துருச்சு, மருந்து சாப்பிட்டு போய்க்கலாம். அப்போ ஏதோ ஒரு துன்பத்தை போக்க முடியாதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. கவலை ஒழித்தல் அதிகாரம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரச்சனைன்னு இருக்கு இல்லையா, அதை அனுபவிக்க முடியாது. சாரி, ஆமாம், அதை தள்ளி போட்டு செய்ய முடியாது, உடனடியாக கவனிக்க முடியாது. அது என்ன செய்தாகணும்? அனுபவித்து ஏற்றுக்கொள்கிற. அதுலேயும் இந்த அனுபவிச்சின்னு சொன்னால் துன்பத்தை துன்பமாக அனுபவிக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். இன்பமாகவும் அனுபவிக்க முடியாது. அதான் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் துன்பத்துக்கு எதிர்ப்பதான் இன்பம், அது அல்ல. ஆமாம், அப்பவும் இன்பம் தானே, இஷ்டம் தான் இன்பம். அது முடியாது, ஏன்னா அது வெறும் வார்த்தை ஜாலமாயிடும். சில வார்த்தை ஜாலங்களாக போயிடும். துன்பத்தையும் இன்பமாக ஏற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் முடியாது. துன்பத்தை புரிந்து கொண்டால், நான் அப்புறம் சொல்கிறேன், அது வேண்டாம், மனோபயிற்சி போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நடக்கிற நிகழ்வுகளை அல்லது உங்களிடம் என்ன இருக்குதோ, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ, உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்க கணவன், ஏற்கனவே கிடைச்சிருக்க மனைவி, ஏற்கனவே பெற்ற குழந்தைகள் மாற்ற முடியுமா? இது துன்பமாக இருந்தால் இந்த இடத்த நல்ல கவனி, இது துன்பமாக மாற்ற முடியாது. அப்போ இவங்களை கஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளுமா? வேண்டாம், அவங்கள புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும். அது அப்புறம் சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டன்சி
அதை பற்றி நம்ம பேசணும். மொத்தத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு மனதை நீங்கள் உருவாக்க போகிறப்போ எப்படி அப்படிப்பட்ட ஒரு மனதை உருவாக்குறது, மனதை எப்படி திறக்கிறது, இந்த நேரோ மைண்டை எப்படி ப்ராட் மைண்டாக மாற்றுறது, விஷாலமாக ஆக்குறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம மதியத்துக்கு மேலே அதுதான் பேசப்போம். இப்போ முழுக்க எதை பற்றி சிந்திச்சிருக்கோம்? இறைவன் அல்ல, இறைத்தன்மை. இறைத்தன்மை பொருள்களிலிருந்து பொருளுக்கு ஏற்றவாறு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது இறைத்தன்மை தான். ஆனால் இறைவனுடைய பின்ன நிலை தன்மை. அதனால தான் மனசு இன்னும் நிறைவடையலை. எவ்வளோ பொருள் இருந்தாலும் நிறைவடையலை. ஏன்னா அது பின்ன நிலை. நமக்கு முழுமை நிலை தன்மை வேணும். அது எங்கே இருக்குன்னா நம்மிடமே இருக்குது. ஏன்னா நாம் தான் கடைசியாக வந்த ஒரு வெளிப்பாடு. நமக்கு அப்புறம் ஒரு வெளிப்பாடு இல்லை. மனிதனுக்கு பிறகு இனி ஒரு 7வது அறிவு படைத்த ஏதாவது ஒரு ஜீவன் என்ன வருமானா வராது. we are the last, we should not last. அதை இழந்துடாமல் என்ன செய்யணும்? அது உணர்வுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டீங்கன்னா மன நிறைவாயிடும். சமாதானம் நிலையான சமாதானமாக மாறும். உங்களுடைய எல்லாமே மாறி, உங்களுடைய பார்வை, வாழும் முறை எல்லாமே மாறி. ஆனால் அதற்கு எது தடை? மனம் கூம்பி போய் இருக்கு இல்லையா, அதான் தடை. இப்போ அதை திறக்குவது. அப்போ அடுத்த முயற்சி எப்படி மனதை விஷாலமாக வைத்து கொள்வது அப்படிங்கிற சிந்தனை தொடரலாம். ஆமாம், வேற என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? வர நம்முடைய குழந்தை குறைவான மார்க் வாங்கிடுச்சு, நமக்கு கஷ்டமாக இருக்கு. என்ன செய்யலாம்? நிறைய மார்க் வாங்குறதுக்கு அதுக்குரிய சூழ்நிலையை உருவாக்கலாம். நல்ல டியூஷன் மாஸ்டர் வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். அப்போது அங்கே என்ன இருக்கோ அதான், என்ன இருக்கோ அதான். இருக்காது. நான் துன்பத்தை ஏற்றுக்கொள்றதுனா இதான். நீங்கள் முதல் புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் பையன் மேத்தமெட்டிக்ஸில் 30 தான் வாங்குறான். நல்ல கணக்கு வாத்தியாரை வச்சுட்டோம். அவர் அழகாக சொல்லி கொடுக்குறாரு, உள்ளுக்கு ஏறலை. அப்படி இருக்கும் தானே? அப்போ என்ன செய்ய போகிறீங்க? பாரதியார் எழுதியிருக்காரு, எனக்கு கணக்கே வராதுன்னு எழுதியிருக்காரு ஒரு பாடலில். பாரதியார் கணக்கே வராதுன்னு எழுதியிருக்காரு. கணக்கு எனக்கு பிணக்குன்னு எழுதுகிறார் ஒரு கவிதையில். ஆனால் பாரதியார் இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஏன்? அவருடைய கவிதை வருது. உங்கள் மகனுக்கு கணக்கு வராது, கவிதை வரும். உங்கள் மகனிடம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க, அதை மட்டும் தூண்டுங்க. வராததை தூண்டாது, அது வராது. ஒவ்வொருவரிடம் ஒரு தனித்தன்மை இருக்குது. அது என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெற்றோர்களுக்கு வேணும். அதை கண்டுபிடிக்கிற புத்தி தான் பெற்றோர்களுக்கு இல்லை. அது வரும். அப்புறம் வாழ்க்கை வளமுடன்.